ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள் ஃபோன்ல திரும்பவும் பேசியிருந்துக்கிறாங்க. இந்த அலாஸ்கா மீட்டுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ்லாம் பேசியிருந்துக்கிறாங்க கையோட. ஸோ அந்த டைம்ல தெளிவா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து மீட் பண்ணி பேசி ஆகணும். ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசி இந்த டிஸ்கஷன் வந்து முடிச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை கிளைம், இந்த டெரிட்டோரியல் கிளைம்ஸ்லாம் நீங்க ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற பண்ணா ட்ரம்ப் அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறாரு. அதுவும் ரியலிஸ்டிக்கா பேசுங்க புட்டின் அவர்களே அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்துக்கிறாங்க. ஸோ புட்டின் அவர்களோட டிமாண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. இது உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் ஹாப்பி என்னாச்சு, ஏன்னா மூஞ்சி ஃபுல்லா சிரிப்பு தெரியுது. ஆனா இதே யூரோப்பியன் யூனியன்லாம் அது பண்ணா மூஞ்சி எல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது பேசணும் அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோவில் நடக்கணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கிட்ட பேசும்போதே பார்க்கும்போதே பேசியிருந்தாரு அலாஸ்கால. இப்போ அதுக்கு டைரக்டா ஜெலன்ஸ்கி அவர் வந்து பண்ணா மறுப்பு தெரிவிச்சுக்கிறது. எது மாஸ்கோக்கு போய் பேசுறதா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா மாஸ்கோக்கு போயிடலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள், ஏன்னா இரு நாடுகள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு போறாங்க அப்படிங்கும்போது போயிடலாம், ரிட்டர்ன் வரலாங்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. ஜெலன்ஸ்கி அவர்கள் போனா அப்புறம் அங்கேயே இருந்துக்க வேண்டியதான். வேணா ஒரு சமாதி வேணா கட்டி வைப்பாங்களே தவிர ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாராம ஜெலன்ஸ்கி அவர்கள். அது மட்டும் இல்லாம அடுத்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான இடம், டெஸ்டினேஷன், அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா. நீங்க கூட கமெண்ட் செக்ஷனை சொல்லியிருந்தீங்க. IL-96 விமானம் வந்து பாத்தீங்கன்னா சில பல அந்த இமேஜ்ல வந்து பண்ண டீக்ரிப்ட்லாம் இருக்குது. ஸோ வச்சு பார்க்கும்போது ஏதோ திட்டமா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்களை பார்க்கும்போது புட்டின் அவர்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களான்னு அச்சங்கள் இருக்கு. அதாவது சிம்சன் ப்ரெடிக்ஷன் இது போல ப்ரெடிக்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது புட்டின் அவர்களுக்கும் மரணம் உண்டு, ட்ரம்ப் அவர்களுக்கும் மரணம் உண்டு. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஒரு வேலை எசக்கு புஸ்கா நடந்ததுன்னா அங்கே திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் பேசாமல் சிவப்பு கலர் பட்டன்ல கையை வச்சு விட்டுருவாரா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இது போல எதுவும் பண்ணாம பேசி சுமூகமா முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறார் புட்டின் அவர்கள்ட்ட, ஏங்க சும்மா அப்படி இப்படின்னு இழுக்க வேணாங்க, சீக்கிரமா சட்டு புட்டு முடிச்சிடலாம். அடுத்த டாக்லாம் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, மாசங்கள் எடுக்கக்கூடாது பாருங்க, சில நாட்கள் வாரங்கள்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புது அழுத்தங்கள் வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டின் அவர்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இடம் தான் பிரச்சனை சிக்கலா இருக்கு, இடத்த மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சட்டு புட்டுன்னு காமிக்கிற இடத்துல சைன் பண்ணிட்டு உக்ரைன் கையை தொடச்சிட்டு போயிடுவாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு கொஞ்சம் சிக்கல், டீல்ல விட்டாங்களா அப்படிங்கிற செய்திகள், வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது தெரியுது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனு. அதுவும் ஜார்ஜியா மெலோனி அவர்களோட பேட்டி கொடுக்கும்போது பார்த்துட்டு இருந்தது. இது போல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கா தோன்றதுக்காக வேணும்னே செய்யறாங்களா, இது போல பல கருத்துக்கள் வரணுன்றதுக்காக செய்யறாங்களா இல்லை என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது இடத்த முடிவு பண்றாங்க அப்படிங்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்கள் நேரா பேசுவாங்க. மேபி ட்ரைலேட்டரல் மீட்டிங்கா கூட இருக்கலாம். அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி அது சண்டை பிடிச்சிக்காங்க, நீங்க உட்காருங்க அமைதியா உட்காருங்கன்னு கூட நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி முடிச்சு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறார், உக்ரைனுக்கு அமைதி தேவை, ரஷ்யாவுக்கும் தேவை. ரஷ்யாவுக்கு இந்த ட்ரம்ப் அவர்களோட டேர்ம்ல மட்டும் இல்லாம லாங் லாஸ்டிங் செட்டில்மெண்ட்டா தேவை. அதாவது பிரச்சனைய கொஞ்ச நாளைக்கு முடிச்சு வைக்கணும், தொடர்ந்து பிரச்சனை உடனே ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து 4 வருஷம் இருக்கிறாரா, இல்லை 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஆள் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று பண்ணி. ஏன்னா வாஷிங்டன் டிசி ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு மாசம் 2 மாசத்துல மாத்திட்டாங்கன்னு வச்சுங்க. இது போல ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் உக்ரைன்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சிக்கலாயிருமா இல்லையா சொன்னால் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவோட போறதுக்கு. ஏன்னா ரஷ்யாவை ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க இந்த தடவை. இதுல யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட சேர்ந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க, உக்ரைனுக்கு NATO 5 போல ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது போல. ஆனா NATO மாதிரி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கொடுத்துடலாம், பட் ஆனா அமெரிக்காவோட படைகள் உள்ள இருக்குமா அப்படின்ட்டு கேள்விகள் வருது இல்லையா. அதுக்கு வான்ஸ், ரூபியோ அவர்கள், விட்டாஃப் அவர்கள், ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டை எஃபோர்ட் போட்டு இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் புஷ் பண்ணி இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வைப்பாங்க. மேபி வெள்ளை மாளிகையா கூட இருக்கலாம், ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அழுத்தங்கள் கொடுத்து நடக்க வைப்பாங்க. அந்த டைமில் அமெரிக்கா ராணுவத்தை டைரெக்டாக உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்காக செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க மாட்டோன்னு கிடையாது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு, அதாவது ஏர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுப்போம்
அப்படிங்கிறது போல உறுதிகளை கொடுத்துருக்குறாங்க உக்ரைனுக்கு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கிடைக்குது அப்படின்னாலே உக்ரைனோட மேற்கு பகுதிகளை சேஃப் பண்ணிட்டாலே அங்க அதிகப்படியான ஆயுதங்கள்லாம் வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் வச்சு செஞ்சு காலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கு. இந்த ரிப்பேர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கட்டுறது, இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் அச்சங்கள் வருது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அடுத்த அரசாங்கம் மாறணும்னே திருப்பி ஆரம்பிச்சிருவாங்கன்ற அச்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இயூவோட ஃபாரின் பாலிசி சீஃப் காஜா காலஸ் அவங்க இருக்காங்களே, அதுக்கு ஏற்றபடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் கொடுக்குறாங்க. அதாவது உக்ரைனும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க, ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்கன்னா நாங்கள் நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா? உக்ரைனுக்குலாம் தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், ரஷ்யா மேல தொடர்ந்து சாங்ஷன் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது ஏமாத்துறதுக்கான வழி பாதையா இது அப்படிங்கிறது போல சில அச்சங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த செக்யூரிட்டி கேரண்டில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இருக்கணும். ஆனா நம்பிக்கை இல்ல. இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது போல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சும்மா பேச்சுக்கு அப்படிங்கிறது போல இருந்துச்சுன்னா ரஷ்யா ரீக்ரூப் ஆகி வந்துருவாங்க திரும்பவும். அதை தடுக்கணும்னா செக்யூரிட்டி கேரண்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற காலசாரம் சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த செக்யூரிட்டி கேரண்டியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு யூரோப்பியன் நாடுகள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போறாங்கன்னு. ஏன்னா களத்துல ராணுவ வீரர்கள் அனுப்ப போறது இல்லை. பட் ஆனால் ஏர் சப்போர்ட் மட்டும் அமெரிக்கா தருவாங்க. இப்போதைக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்குவாலிஷன் ஆஃப் வில்லிங் இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டனு இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்து வைக்க போறாங்க. ஸோ மேபி ஆட்சி கவிழ்ப்பு வருது, இல்லை ஆட்சி மாற்றம் வருது அமெரிக்காவில், இல்லை அடுத்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னா வேற அரசாங்கம், ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கம் இல்லாம நிலைப்பாடுகள் மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள் சாதாரண மனுஷருக்கே வருது. பேனலிஸ்டுக்கெல்லாம் எப்படி கவட்டையா வரும். ஸோ அது போல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான். எப்படி ரஷ்யா ஒத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ யோசனைகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் இந்த 2 பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா, இந்த 2 பிரச்சனைக்கு நடுவில் நல்லது நடக்குது அப்படின்னா இரு நாடுகளும் இப்போ சுமூகமா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்க. போர் கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதே போல இறந்த உக்ரைனோட வீரர்கள் ரஷ்ய வீரர்களோட உடல்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை உக்ரைன் 19 உடல்களை ரஷ்யா கொடுத்துக்கிறாங்க. ரஷ்யா 1000 உடல்கள் ஒரு டைம் 1000 கொடுக்குறாங்களே, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாலே ஏதோ 15,000 16,000த்துக்கு போகுது. ஆனா உக்ரைனு கொடுக்க மாட்டாங்களே அந்த அளவுக்கு. ஆனா கணக்கு சொல்றது மட்டும் வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இது போல ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் மறைமுகமா உக்ரைன் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ கூட பினான்சியல் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உக்ரைன் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. $1000 பில்லியன் அளவுக்கான அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை யூரோப்பியன் யூனியன் பினான்ஸ் பண்றாங்க இல்லையா உக்ரைனுக்கு, அதை பயன்படுத்தி அமெரிக்கா கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி வாங்குறதுனால இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், அமெரிக்கா தரப்புல இருந்து வரக்கூடிய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படி அமலாகும். ஸோ அதிகப்படியான ஆயுதங்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கான பணம் யூரோப்பியன் யூனியன் வழியா போகுது. ஸோ இது போல அதிகப்படியான ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கும் போது தொடர்ந்து ஆயுதங்கள்ங்கிறது உக்ரைனுக்கு வந்துகிட்டே இருக்கும். உக்ரைன் ஆயுதங்கள் அதிகப்படியா சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா, உள்நாட்டிலே தயார் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஆளுங்களையும் பிடிச்சி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க காஜா காலஸ் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படின்னா இது ஒரு டெம்பரவரி பாஸா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு டெம்பரவரி பாஸுக்கு வந்து பண்ணா ரெடி ஆயிருக்காங்களா அப்படின்னா கேள்விகள் இருக்கு. இப்போ அதே போல வந்து பண்ணா ஹமாஸ் சீஸ் ஃபயருக்கு வந்து பண்ணா அக்செப்ட் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் எல்லா ஹோஸ்டேஜஸையும் நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை வச்சிருந்துக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் தரப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட போர்ட்ல லிபியாவோட கொடி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஷிப்பு கோலை அதிகமாக ஏற்றிட்டு பால்டிமோர்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற வரும்போது திடீர்னு வெடிச்சிச்சு. ஸோ பல கோஸ்ட்கார்ட் போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் அதை தீயணைக்கும் வேலையில் ஈடுபட்டு அந்த கப்பலை காப்பாற்றலாமா அப்படிங்கிற வேலைகள் பார்த்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு, ஏன் இது வெடிச்சுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கப்பல்கள் இது போல வெடிச்சுது. இப்போ அதே போல மேற்குக்கு தொடர்பு இருக்கக்கூடிய கப்பல்களும் வெடிக்குதே அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள், பயங்கள், பதட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அது கூடவே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கொஞ்சம் பாஸ் ஆகுது முடிகிற மாதிரியான தோரணை இருக்கு இல்லையா. இப்போ இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னாலா கருங்கடல், செங்கடல்ல அதிகப்படியான அமெரிக்காவோட உளவு விமானங்கள் பறந்துட்டு இருந்ததே இப்போ இந்த சைடு
சீனா பக்கம் வந்துட்டாங்க. 2வது நாளா தொடர்ந்து அமெரிக்காவோட உளவு விமானங்கள் RC-135W ரிவர்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிற சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இதுல இந்த ஈஸ்ட் சைனா சி அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அந்த பகுதியில் இந்த ஷாங்காய் பகுதி அந்த ஏரியால இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல சுத்திட்டு இருந்திருக்கு. எதுக்காக இது சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போன்னு பார்த்து வாங்கி அவர்கள் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தர நம்மளோட பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களை பார்த்து இரு நாடுகளோட உறவுகள் மேம்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இரு நாடுகளும் சாங்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சைனா வந்து நம்மள சாங்ஷன் போட்டிருக்காங்க சில விஷயங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் தூக்கிடலாம். அதுல மிக முக்கியமான விஷயம் டனல் போரிங் மிஷின்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம சுவிட்சர்லாந்து இருந்து வாங்கியிருந்தோம். சமீபத்தில் கூட இந்த டனல்லாம் கொலாப்ஸ் ஆயிருந்தது இல்லையா, மிக முக்கியமான பகுதிகள். ஸோ இந்த டனல் போரிங் மிஷின்ஸ்லாம் இதுக்கப்புறம் சைனா நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிராகவே மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ சீனாவும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இணங்கி செயல்பட்டுருவாங்களா, நண்பர்களா மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா ஒன் சைனா பாலிசிக்கு நம்ம சமிகைகள் கொடுக்குறோம். சைனீஸ் தைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட ஒரு பகுதி தானுங்களே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்தியா எடுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தன்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து வேறொரு வேர் வச்சிருந்தோம். இந்த தாய் வீன் அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம நட்பு நாடுகளாக மாறுறோம் இல்லையா, அப்புறம் சைனா கோச்சுக்குவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் தைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட தானே அப்படிங்களோட மனமாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இது எல்லாத்துக்கும் காரணம் மிக பெரும் அளவில் குல தெய்வமா இருக்கிறது ட்ரம்ப் அவர்கள். இந்த அளவுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைகிறாங்க அப்படின்னா அதுக்கான குல தெய்வம் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? சீனாவோட நெருங்கி உறவாடலாமா, இல்ல பின்னாடி கத்தியை வச்சு குத்திருமா, என்ன நடக்க போன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.